டிஷ்யூ யூஸ் பண்ணி நம்ம பட்ஸ்லாம் மேக் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நம்ம கீழ அந்த டேப் சுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்ஜிக்கல் டேப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ற சர்ஜிக்கல் டேப்பு. இதுவுமே வாட்டர் ப்ரூஃப் தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கிங் டேப்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்ல இருக்கும். அதுவுமே வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்ன்னு சொன்னது உங்களுக்கு வந்து அ அதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து உங்களோட டவுட்ட கிளியர் பண்றதுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஒரு ஷீட் அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, 32 இன்டூ 30 சென்டிமீட்டர் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. A4 சைஸ்க்கும், A3 சைஸ்க்கும் மிடில்ல இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுல வந்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஷீட்ல வந்து இந்த மாரி ஃப்ளவர் எத்தன வரும்ன்னு கேட்டிருந்தாங்க. ஆ அதாவது ப்ளூம்டு ஜாஸ்மின்க்கு. ப்ளூம்டு ஜாஸ்மின் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து 25லருந்து 30 பட்ஸ் வரும். ஏன் அப்டி சொல்றேன்னா, நம்ம ஒரு பட்குள்ள இன்னொரு பட் வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மேக் பண்றதுக்கு 2 பட்டு தேவைப்படும். நம்ம ஷீட் வந்து இது தேவைப்படும். அப்போ நமக்கு வந்து டோட்டலா ஒரு 50 வரும். ஏன்னா, எக்ஸ்ட்ராலாம் நம்ம கட் பண்றது வந்து நம்ம ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாரி இதுக்கு நம்ம யூஸ் பண்றது. அதாவது இது வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஸ்டெம்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த மாதிரி ஆம் ஆயில் பேஸ்டல் எல்லா வீட்லயும் குழந்தைங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கிற ஆயில் பேஸ்டல். இந்த அதாவது இந்த எல்லோ மட்டுமே யூஸ் பண்ணி சாரி எல்லோ அண்ட் கிரீன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் பேஸ்டல். நான் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். அதுல யூஸ் பண்ண சாஃப்ட் பேஸ்டல். இது வந்து லைட்டா இப்டி இந்த மாரி ரப் பண்ணாவே நமக்கு நல்லா வந்து தெரியும். கையில தெரியுதுங்களா? இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்க இதுவுமே யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஆயில் பேஸ்டல் கூட யூஸ் பண்ணலாம். இது நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இப்போ நான் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் ஷீட்லாம் வந்து இந்த மாரி ஒரு இதுல வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, நம்ம எதுக்குனாலும் நமக்கு யூஸ் ஆகும் குட்டி, குட்டி. ஏன்னா எல்லாமே வேஸ்ட் பண்ணிறக்கூடாது இல்லையா? அதனால. இப்போ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாரி நம்ம ரப் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஷீட் கிழியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி கையில வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணா நமக்கு வந்துட்டு இந்த மாரி வரும். இத வந்து நம்ம இப்டி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் அப்ளை பண்ணலாம். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணியும் பார்த்தேன். நம்ம நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தோம் இல்லையா? அந்த ஜெல் நெயில் பாலிஷ். அது கூட ஓகேவா தான் இருந்தது. பட் பிசினஸுக்குன்னு வர்றப்போ நம்ம அந்த மாரிலாம் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாரி ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா நான் வந்து ஒரு பிசினஸா கொண்டு போறேன். எனக்கு ஆயில் பேஸ்டல்லாம் வந்து நம்ம எனக்கு டவுட்டா இருக்கு அப்டின்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழ இல்லன்னா ஏதாவது ஒரு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. நான் சேம் அதே கிராஃப்ட்ஸ் கார்னர்லயே வந்து ஆயில் பேஸ்டல் வந்து ஒரு பிராண்ட் இருக்கு. அது நீங்க வாங்கி யூஸ் பண்றப்போ கண்டிப்பா வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நம்ம இந்த இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட் வச்சு இது மேக் பண்றப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாரி ஆயில் பேஸ்டல் கிரீன் கலர் மட்டும் தேவைப்படும். வேற எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதுதான். வேற என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து அம் அ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்து வந்து முல்லைப்பூ சொல்லிக் குடுங்க. ஜாதி மல்லி சொல்லிக் குடுங்க அப்டின்னாங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது தெரியுதுங்களா? முல்லைப்பூ. ஸோ முல்லைப்பூ மேக் பண்றது தான். அதே மாதிரி அ நம்ம வந்து ஜாஸ்மின் பட் அந்த ஃபார்ம் ஷீட்ல வச்சு பண்ண பட்ல வந்து நான் கேட்டிருப்பேன். இந்த மாதிரி அ இது வந்து ஃபார்ம் ஷீட்ல பண்ணது. இதே வந்து நீங்க வந்து அம் டிஷ்யூ பேப்பர்ல செய்யணுமா? அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரிப்ளை எதுவும் வரல. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதையும் சொல்லிக் குடுத்துரலாம். ஏன்னா வந்து ஃபார்ம் ஷீட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து அதிகங்க. ஸோ ஓகே இதுவும் வந்து ட்ரை பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. ஆ எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா, நான் வீடியோ அ இத கன்டின்யூ பண்றேன். இல்ல அப்படின்னா, நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா, எனக்கு இதுக்கப்புறம் கன்டின்யூ எப்படி தெரியல எனக்கு. ஸோ ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சிஸ்?